விவிபேட் விவகாரத்தில் சில சந்தேகங்கள் உள்ளது என்றும் தேர்தல் ஆணைய அதிகாரி நேரில் ஆஜராக வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் தற்போது உத்தரவிட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் வழங்க கேட்கலாம். மகாலிங்கம், வணக்கம். இது குறித்த விவரங்கள். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்துடன் ஒப்புகைச் சீட்டை 100% சரிபார்க்க உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கு விசாரணையின் போது விவிபேட் கருவியை கட்டுப்படுத்தும் மைக்ரோ கண்ட்ரோலர் கருவி குறித்து பல்வேறு சந்தேகங்களை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் முன்வைத்தனர். மைக்ரோ கண்ட்ரோலர் விவிபேட் கருவியில் அமைக்கப்பட்டுள்ளதா அல்லது கண்ட்ரோல் யூனிட்டிலேயே அமைக்கப்பட்டுள்ளதா என கேள்விகள் எழுப்பப்பட்டன. விவிபேட்டை கட்டுப்படுத்தும் மைக்ரோ கண்ட்ரோலர் கருவி ஒரு முறை மட்டுமே புரோகிராம் செய்யப்படக்கூடியதா, இல்லை அதை திரும்பவும் புரோகிராம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா, அதே போல இந்த கருவிகளை வெளியிலிருந்து யாராவது இயக்க முடியுமா, கட்டுப்படுத்த முடியுமா, இப்படி பல்வேறு கேள்விகளை நீதிபதிகள் முன்வைத்தார்கள். இந்த விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகள் நேரில் ஆஜராக வேண்டும் என்று தற்பொழுது உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொழில்நுட்ப ரீதியாக இந்த விவகாரங்களை கையாளக்கூடிய தொழில்நுட்ப அதிகாரிகள் இன்று பிற்பகல் 2 மணிக்கு நீதிமன்றத்தில் ஆஜராகி இது குறித்த தெளிவான விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்று உத்தரவும் தற்பொழுது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த 2 மணிக்கு அதிகாரிகள் கொடுக்கும் விளக்கத்தை ஏற்று இன்று தீர்ப்பளிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் தற்போதைய கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. எனவே இன்று மதியம் இது குறித்த ஒரு முக்கியமான தகவல் வெளியாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது.